அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று இணைந்திருக்கின்றோம். உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரும் உலக அமைதிக்கான தூதுவருமான போப் பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஏப்ரல் 21, 2025 காலை 6:35 மணி அளவில் இறைவனடி சேர்ந்தார். எளிமையும் அன்பும் கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் அனைவரின் மனதை கவர்ந்தவர். ஏழைகள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சமூக நீதிக்காக உழைப்பதே போப் பிரான்சிஸ் அவர்களின் பணியாக இருந்து வந்திருக்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்களுடைய மறைவை ஒட்டி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அவருடைய வாழ்க்கையையும் அவர் வழங்கிய போதனைகளையும் நினைவு கூறும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து அவருடைய மனிதநேய பணிகளையும் நினைவு கூறுவதற்காக இங்கே கலையத்தில் கூடியிருக்கின்றோம். எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் ரெஜினோல்ட் அடிகளார் அவர்களும் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, ரெஜினோல்ட் அடிகளார் அவர்களே, உங்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருட்தந்தை ரெஜினோல்ட் அவர்களே. இருவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அருட்தந்தை ரெஜினோல்ட் அவர்களே, நீங்கள் போப் பிரான்சிஸ் அவர்கள் தொடர்பாக முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உயிரோடை தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். முதலிலே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி உரையாடுவதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே நான் அதை மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை போல பலருடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திருத்தந்தை. அவரை பற்றி சில அடிப்படை குறிப்புகள். அவர் தென் அமெரிக்காவிலே இருந்து முதலாக திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவர். அர்ஜென்டினாவை சொந்த இடமாக கொண்டவர். 1936 டிசம்பர் மாதம் 17 அவர் புவனஸ் ஐரஸ் என்ற அர்ஜென்டினாவுடைய தலைநகரத்திலே அவர் இத்தாலிய பெற்றோருக்கு, அதாவது மாரியோ மற்றும் ரெஜினா சிவோரி என்ற இத்தாலிய குடியேறிகளான பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தவர். அவர் வளர்ந்து அவர் ஒரு இரசாயன தொழில்நுட்பவியலாளராக வர வேண்டும் என்றதான் அவருடைய ஆரம்பகால ஈடுபாடாக இருந்தது. ஆனால் அது இடையிலே மாறி அவர் குருவாக வர விரும்பி 1958 மார்ச் மாதம் 11 ஜெசுவிட்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஜேசு சபை துறவிகளுடைய சந்நியாச மடத்தில் சேர்ந்து அவர் 1969 டிசம்பர் 13 அவர் ஃபாதராக குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். பின்னர் அவர் 1973 ஜூலை 31 அர்ஜென்டினாவில் இயேசு சபை மாகாண முதல்வராக அவர் பதவியேற்கிறார். பின்னர் அவர் 1992 மே 20 ஆயராக நியமிக்கப்பட்டு 1992 மே 27 ஆயராக அருள் பொழிவு செய்யப்படுகிறார். பின்னர் அவர் 1998 பிப்ரவரி 28 புவனஸ் ஐரஸ், அதாவது அர்ஜென்டினாவின் ஆயராக பேராயராக அவர் தெரிவு செய்யப்படுகிறார். பின்னர் 2001 அவர் கர்தினலாக, பிறகு நாங்கள் எல்லாம் அறிந்தது போல 2013 மறைந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய பணியிலிருந்து இடைவிலகினதன் காரணமாக நடந்த அந்த தேர்விலே அவர் 2013 மார்ச் 13 ஹோர்கே மாரியோ பொர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் தெரிவு செய்யப்படுகிறார். நன்றி அருட்தந்தை எட்மண்ட் ரெஜினோல்ட் அவர்களே. போப் பிரான்சிஸ் தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. மாஸ்டர் அருட்தந்தை அவர்கள் உரையாடும் பொழுது கூறியிருந்தார், போப் பிரான்சிஸ் அவர்கள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று கூறியிருந்தார். நீங்கள் உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா? எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தினார்? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3 நிலைகளில் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தியவராக கருதப்படுகின்றார். ஒன்று, திருச்சபையுடைய வரலாற்றில் 1300 ஆண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பியர் அல்லாத ஒருவர் திரும்பவும் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது அவர் சற்றிலும் எதிர்பாராத ஒன்றும் கூட. அவரை பொறுத்த மட்டில் அவர் ஏழைகளின் மேலும், வலுவற்றவர்கள் மேலும், போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும், போர் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மேலும், அதிலும் குறிப்பாக சிறுவர்கள், பெண்கள்,
முதியவர்கள், நோயாளிகள் போன்றோர் மேலும் அவருடைய இளமை காலத்தில் இருந்து மிகுந்த அக்கறை கொண்டவராக வாழ்ந்த ஒரு மனிதாய நேயமிக்க மானிடத்தின் பெருந்தலைவராக இருக்கின்றார். இதுதான் மிக முக்கியமான விடயம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் என்கின்ற அந்த மத ரீதியான நிறுவனப்பட்ட தன்மைக்கு அப்பால் எவ்விதமாக இயேசு கிறிஸ்து எந்த மாதிரியாக மதம் கடந்த நிலையில், இனம் கடந்த நிலையில், மொழி கடந்த நிலையில் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். இயேசு ஒரு நிறுவனத்தை நிறுவச் சொல்லியோ அல்லது ஒரு கட்டமைப்புகள் நின்று செயல்பட சொல்லியோ கேட்கவில்லை. அது செயல்பாட்டு நிலையிலே எப்பொழுதுமே ஏற்படுகின்ற ஒரு நிர்வாக முறைமை. ஆனால் இயேசுவினுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக இருந்தது, நற்செய்தியை உலகெங்கும் அறிவியுங்கள். அந்த நற்செய்தி என்ன என்ற பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டது, அஞ்சாதீர், கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. மனிதன் எப்பொழுதுமே தனிமையான ஒருவன் அல்ல. மூலமான அந்த பொருள் அந்த உயிரை தோற்றுவிக்கின்ற பொழுது அந்த உயிருடன் தன்னையும் இணைத்துக் கொண்டதாக எப்பொழுதுமே இருக்கின்றது என்பது எல்லா சமயங்களும் வெளிப்படுத்துகின்ற மறை உண்மை. அந்த வகையில் தான் மாணிக்கவாசக சுவாமிகள் கூட இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொன்னேன். திருநாக்கு சுவாமிகள் அஞ்சுவதும் ஒன்றுமில்லை, அஞ்ச வருவதும் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டுத்தான் நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் என்று, அது முதல்ல நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் என்று கூறிவிட்டுத்தான் பின்னர் இதை கூறுவார். அஞ்சுவதும் ஒன்றுமில்லை, அஞ்ச வருவதும் ஒன்றுமில்லை என்று. அத்துடன் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று தமிழர்களுக்கான அந்த அடிப்படை தத்துவத்தை கூறுவார். ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பும் பணி செய்து கிடப்பது, உன்னே உள்ள உலகத்தையும் உயிர்களையும் அவை அதாக இருப்பதற்கு, அந்த சுதந்திரத்துடன் அவை செயற்படுவதற்கு, உலகுக்கான சுதந்திரத்துடன் செயற்பட வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் அவனிலே இருக்கின்ற ஆற்றலை, அவனிலே இருக்கின்ற அறிவை வெளிப்படுத்தி அந்த பின்னணியிலே இந்த உலகத்தையும் உயிர்களையும் பேண வேண்டிய அந்த பணியில் செயற்பட வேண்டியிருக்கின்றது. இந்த பணி மனிதாய பணியாக இருக்கின்றது, இயற்கையை பேணுகின்ற பணியாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் திருத்தந்தை அவர்களும் இந்த அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மனிதாயத்தை போற்றுகின்ற, இயற்கையை பேணுகின்ற அந்த 2 தளங்களிலும் உலக மக்கள் அனைவரையும் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய இணைப்பு பாலமாக, மதம் கடந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றலாக, ஒரு மிகப்பெரிய அன்பின் தூணாக விளங்கினார் என்று கூறலாம். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் 2 ஜூபிலி இயர்களை கொண்டாடினார்கள். 2015ஆம் ஆண்டிலே முதலாவது முறையாக 2015 ஜூபிலி கொண்டாடப்பட்டது. அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி. அதாவது இன்றைய உலகிலே மனிதனுக்குள் விடுபட்டிருக்கின்ற பிரச்சனை இரக்கம். ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எம்பத்தி என்று சொல்லுவார்கள், அதையும் கடந்தது இது. ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நான் சாதாரணமாக ஒருவரை பார்த்த உடனே என்ன ஒரு மாதிரி இருக்கு, இங்க உங்களுக்கு சுவாமி இல்லையா, களைச்சு போனீங்களா, தமிழ்ல அது இயல்பாக இருக்கிறது, வாங்க என்று உள்ளே நாங்கள் அழைக்கிறோம், இருங்கன்னு சொல்லி அவர்களுக்கான உடல் கலை நீங்க பண்றோம். அதுக்கு பிறகு ஏதாவது குடிக்கிறீங்களான்னு தாகத்தை தீர்ப்பதற்கான முறைமையை கொண்டு வருகிறோம். பிறகு சாப்பிடுறீங்களான்னு கேட்டு அதன் பின்னதான் நாங்கள் மனிதன் தொடர்பு கொள்கின்ற ஒரு மரபை தமிழர் கொண்டிருக்கின்றோம். இந்த மரபு கிறிஸ்தவத்துக்கும் பொருத்தமான எத்தான் விருந்து உபசாரம் என்று சொல்வார்கள். அந்த இரக்கம் இன்று இல்லாமல் போய்விட்டது. முன்னால் இருக்கின்ற மனிதன் பாதிக்கப்படுகிறான், முன்னால் இருக்கின்ற மனிதன் புறக்கணிக்கப்படுகிறான் என்ற அந்த தன்மை இல்லாமல் போயிருக்கிற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அவர் அவுட்த்ரோ கல்ச்சர்னு சொல்லுவார், தூக்கி எறியும் பண்பாடு. இது திருத்தந்தை அவர்கள் உருவாக்கப்பட்ட சொல்லாச்சு. இன்றைக்கு ஒருவரை பயன்படுத்திவிட்டு அவருடைய ஆற்றலை, அவருடைய அறிவை, அவருடைய தேவைகளை பயன்படுத்திவிட்டு அவரை தூக்கி எறிஞ்சு விடுவோம். இன்னொரு இடத்திலே ஆற்றலுக்கு போவோம், இன்னொரு இடத்திலே அறிவை தேடுவோம். அவ்விதமாக இருக்கின்றது அந்த அவுட்த்ரோ கல்ச்சர். அந்த அவுட்த்ரோ கல்ச்சர் இன்றைய மிகப்பெரிய தூக்கி எறிகிற கலாச்சாரம் தான் பிரச்சனையா இருக்கு. ஆனபடியினால்தான் இரக்கத்தை வலியுறுத்தி 2015ஆம் ஆண்டிலே ஜூபிலியை மேர்சி, இரக்கத்தை மையப்படுத்தி செய்தார். இப்பொழுது 2025ஆம் ஆண்டை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் திரும்பவும் இந்த வருடத்திலே அவர்
யாத்திரையின் நம்பிக்கை அல்லது பயணத்தின் நம்பிக்கை. நாங்கள் ஒவ்வொருவருமே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் தோன்றுகின்றோம், ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு இந்த உலகத்திலே பயணிக்கின்றோம், பிறகு வாழ்வு மாறுபடுகின்றது. கிறிஸ்தவத்திலும் சரி சைவத்திலும் சரி வாழ்வு முடிந்ததாக ஒரு பொழுது நாங்கள் பேசுவதில்லை. வாழ்வு மாறுபடுவது என்று அளிக்கப்படுவதில்லை என்பது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதே மாதிரி சைவத்திலும் கூட வாழ்வு அந்த மாதிரி என்பனர் புலவர் என்று சொல்லி சைவ சித்தாந்தத்திலேயே முதலாவது நூற்பாவிலேயே எப்பொழுதும் அந்த மாதிரியாக வாழ்வு அமைந்து கொண்டு போகும் என்கின்ற தன்மையை கூறுகின்றார்கள். அவை இரண்டிலுமே வாழ்வு முடிவதாக கூறுவதில்லை. வாழ்வு பயணம். அந்த பயணத்தில் நம்பிக்கை வேண்டும். நான் பயணிக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னால் தன்னலமற்ற முறையில் இந்த உலகத்தையும் உயிர்களையும் பேணுகின்ற அந்த பணியை என்னால் செய்ய முடியும். அதை செய்வதற்கான ஆற்றல் என்னிடத்திலே இருக்கின்ற அந்த மூலமான ஆற்றல். கிறிஸ்தவத்திலே அதை நாங்கள் தூயாவின் ஐக்கியத்தில் இவரோடு இவரில் இவர் வழியாக எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையை தூயாவின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரிய என்பதுதான் கிறிஸ்தவம். இதுதான் திருத்தந்தை அவர்களுடைய அடிப்படை தன்மை. ஒவ்வொருவரிலும் உங்களுக்கான வாழ்விக்கிற ஆற்றல் இருக்கின்றது. நடந்து கொண்டிருக்கிற எல்லா செயல்களும் இறைவனுக்கான மகிழ்ச்சி செயலாக புகழ்ச்சி செயலாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அதிலிருந்து முரண்பட்டு எங்களுடைய பின்னணியிலே எங்களுடைய அறிவு கட்டிய மாதிரி, எங்களுடைய விருப்பு கட்டிய மாதிரி, எங்களுடைய வெறுப்பு ஏற்ற வகையில் எங்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பொது வாழ்விலே கொண்டு வந்து வைக்கின்ற பொழுதுதான் சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அதனால்தான் அவர் இந்த ஆண்டை அவர் நம்பிக்கையின் பயண ஆண்டாக, ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடன் பயணியுங்கள். நீங்கள் எதனை தன்னலமென்று செய்ய முயற்சிக்கின்றீர்களோ அதற்கு அந்த மூலமாக இருக்கின்ற அந்த இறை ஆற்றல் துணை புரியும். எத்தனை தெய்வம் உண்டோம் தமிழ்ல கடவுள்னு சொல்லி கடந்து உள்ளிருக்கிறதாகி ஆற்றல். அது எல்லாரையும் அங்கும் அண்டங்கள் உட்பட இயக்கி கொண்டிருக்கிறேன் கூறுவோம். அதே மாதிரி இறைவன் என்று அங்குமே இறைந்திருக்கின்ற ஆற்றல். எல்லா பொருளையும், மனிதனை மட்டுமில்லை எல்லா பொருளையும் அந்த வடிவிலேயே வைத்திருக்கின்ற தன்மை கொண்டது இந்த இறை ஆற்றல். அதைத்தான் கலாஜோகி ஆனந்தகுமார சாமி டான்சர் சிவால எழுதினதும் இன்றைக்கு பார்ட்டிகல் ரிசர்ச் சென்டருக்கு முன்னால சுவிஸ்ல கூத்த பெருமானுடைய திருவுருவத்தை கொண்டு வைப்பதற்கு காரணமாக இருந்ததும் அதை எடுத்து சொன்னது காரைக்கால் அம்மையார் என்கின்ற எங்களுடைய தமிழரை தமிழனாக, தமிழரை இறைபெற்றுள்ளவனாக வாழ வைத்து அந்த காரைக்கால் அம்மையாருடைய பின்னணியில் தான் அது அமைகின்றது. அப்படியாக ஒவ்வொரு சமயத்திலும் சொல்லப்படுற அந்த உண்மையை, அதாவது என்னால் வாழ முடியும், உன்னை உணர்ந்தால் நீ உன்னை உணர்ந்தால் உலகத்தில் நீ வாழலாம்னு சொல்லி கண்ணதாசன் சினிமால கூட ஒரு அற்புதமான பாட்டை கொண்டு வந்தார். அவ்விதமாக கொண்டு வருகின்ற பொழுது அந்த நான் வாழ்வதற்கான ஆற்றலாக இறைவன் என்னுடன் இருக்கின்றான். மூலமான பொருள் என்ன இருக்கின்றது? எனக்கு தேவையான கல்வி, எனக்கு தேவையான செல்வம், எனக்கு தேவையான அந்த அதிகார தேவை எல்லாத்தையும் இறைவன் என்னோடு இணைப்பான். ஆனால் அதை நான் என்னுடையதாக கருதி என்னுடைய கல்வி என்று சொல்லி ஆணவத்துக்குள்ள போய் என்னுடைய செல்வம் என்று அதை பயந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுதுதான் அவர் தெளிவாக தன்னுடைய இறுதி உரையொன்றிலே கூறினார். இந்த இறைவனின் உண்மைகளை எடுத்து சொல்வதற்கு பேர்தான் மறை பரப்புதல். மிஷனரி என்று சொல்வது, மிஷன்ஸ் என்று சொல்வது அது ஒரு பணி. என்ன பணி? இறைவன் என்னுடன் இருக்கின்றான், இறைவன் உலகத்தில் இருக்கின்றான், அந்த தன்மையுடன் வாழ்கின்றோம் என்ற அந்த மறை உண்மையை தெளிவுபடுத்துதான் அந்த இறைப்பணி. அந்த இறைப்பணியில் நாங்கள் திருச்சபைக்கு ஆதரவு தேட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எந்த ஒரு சமயம் தன்னுடைய நிறுவனப்பட்ட நிலைக்கு ஆதரவு தேட வேண்டிய தேவை இல்லை. எல்லாருடைய பொறுப்பும் என்னவென்று சொன்னால் மிக தெளிவாக அந்த இறை நம்பிக்கையை, இறைவன் என்றுமே விட்டு பிரியாதவனாக எங்களுடன் இருக்கின்றான், நாங்கள் ஒன்றை செய்கின்ற பொழுது நாங்கள் தவறுகள் செய்யலாம், பின்னடையலாம், ஆனாலும் நாங்கள் மனம் திரும்புகின்ற பொழுது, அதை உணர்கின்ற பொழுது அந்த இறை ஆற்றல் எங்களை திருப்பியும் புதுப்பிக்கும். அதான் உயிர்ப்பு என்று சொல்வது. உயிர்ப்பு என்பது எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற பின்னடைவுகள், எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற தோல்வி என்று ஒன்று உலகத்திலே இல்லை, வெற்றி என்று ஒன்று இல்லை. இருப்பதெல்லாம் அவர் தெளிவாக சொல்லுவார். இறைவனை ஏற்றுக்கொண்டு செயற்படுவதும் இறைவனை ஏற்றுக்கொண்டு செயற்படாத தன்மையமான ஒன்றுதான் அந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. இறைவனை ஏற்றுக்கொண்டு செயற்படுவோம் என்றால் இறைவன் எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான். ஆகவே பொருட்களை சரியான முறையில் பகிர்ந்தளித்து உயிர்களை நாங்கள் பேணுவோமாக இருந்தால் இறைவனுக்கான பணியாக இருக்கும். அதுதான் அன்பு தமிழ் சிவம் என்று தமிழும் கூறியது. ஆக இந்த உண்மையைத்தான் நாங்கள் என்று எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். அவர் மனித நேயத்தை முன்னெடுத்தார். அந்த மனித நேயம் என்பது இரண்டிலே தங்கியிருக்கின்றது. ஒன்று இரக்கம். நாங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தன்மையில் இருந்து அவர் வாழ்வதற்கான ஆற்றலை அவர் பெறுவதற்கு, அந்த ஆற்றலுக்கு தடையாயிருப்பதை மாற்றுகின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்யாத முறையில் சுதந்திரமாக அவர் வாழ்வதற்கான ஆற்றல் தான் சுதந்திரம்.
அந்த சுதந்திரத்தை நாங்கள் நிலைப்படுத்துகின்ற பொழுது அந்த சுதந்திரத்தின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்வதற்கான அந்த துணையாக, தமிழ்ல தெய்வம் என்று சொல்வோம், துணையாக இறைவன் இருக்கிறார். அதை வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லுவார். தன்னுயிர் தானற பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று சொல்லி, எனக்கென்று வாழாமல் நான் இந்த உயிருக்காகவும் உயிர்களுக்காகவும் உலகத்துக்காக வாழும் பொழுது நானே வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று தோன்றா துணையாவன் சொன்னார். இன்றைக்கு திருத்தந்தை அவர்கள் தெய்வமாக தோன்றா துணியாக அவர் செயற்பட்ட காரணத்தினால் உலகம் உள்ளளவும் தோன்றா துணியார் இருப்பது காரணமாக இன்றைக்கு வத்திக்கானிலே பசிலிக்காலே அவருடைய திரு உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே மக்கள் அலையலையாக மோதுகின்ற காரணத்தினால் நேற்று பழமையாக நள்ளிரவு நேரத்திலே அந்த பேராலயம் மூடப்படும் என்று வெள்ளிக்கிழமை மட்டும் பேராலயம் மூடப்பட மாட்டது என்று அவ்வளவுக்கு அலையாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் பேர். அது மட்டும் இல்லை, என்று பல கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் கூட நாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸில் கடவுளை கண்டோம் என்று இன்றைக்கு எடுத்து சொல்லியிருப்பதை பத்திரிகைகள் வெளியிடுவதையும் பார்க்கின்றோம். நன்றி மாஸ்டர் தந்தை எட்மண்ட் ரெஜினால்ட் அவர்களே. இப்பொழுது மாஸ்டர் கூறினார், மதம், இனம், மொழி கடந்த நிலையில் தான் போப் பிரான்சிஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது என்று கூறினார். திருச்சபையை வழிநடத்துவதென்றால் ஒரு இலகுவான விடயம் இல்லை. நிறைய நல்ல விடயங்களை நடந்தாலும் சில கடினமான விடயங்களையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டிய நிலைமையில் அவர் மிகவும் காத்திரமாக செயல்பட்டு வந்திருந்தார் என்பதை இப்பொழுது மாஸ்டர் கூட கூறினார். ஊடகங்கள் எல்லோருமே போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய இந்த மறைவு, இவருடைய இந்த வெற்றிடம் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்த திருச்சபை வெற்றிடத்தை பற்றி கதைக்க முதல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய பணியை ஆய்வு செய்கின்றவர்கள் அவர் 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டு அவர் மக்கள் முன் தோன்றிய பொழுது அவர் மிகவும் ஒரு எளிமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் மேற்கொண்டார். இத்தாலி பாஷையில போனா சேராண்டா குட் ஈவினிங் என்று சொல்லி ஒரு உடனடியாகவே மக்களோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் ஒரு திருத்தந்தையாக தெரிவு செய்யப்படுவார். முதல் என்னன்னா மக்களுக்கு ஆசி வழங்குவார். அவர் அப்படி செய்யல. அவர் தலையை குனிஞ்சு கொண்டு நீங்கள் எனக்காக முதல் ப்ரே பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். அப்ப உடனே மக்கள் இது இந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா தான் போகுதுன்னு அந்த முதல் கணத்திலேயே மக்கள் புரிந்து கொண்டார்கள். மற்றது அவர் தானே திருத்தந்தையா தெரிவு செய்யப்பட்ட பிறகும் தான் இருந்த ஹோட்டலில் தானே போய் அதற்கான கட்டணத்தை செலுத்தினது மட்டுமல்லாமல் அதுவரை திருத்தந்தை வாழ்ந்த அந்த மாளிகையை தவிர்த்து சாந்தா மார்த்தா என்று சொல்லி இந்த கர்தினால்கள் வந்து தங்குகின்ற விடுதியையே இவ்வளவு காலமும் தன்னுடைய இல்லமாக்கின அந்த ஒரு எளிமை மக்களை அடைய வேண்டும் என்ற அந்த அது முனைப்பாக இருந்தது. இன்னொன்று சார் அதுல மிக துல்லியமாக குறிப்பிட்டது போல, இப்ப நான் ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு அருட்தந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு திருத்தந்தை அந்த இரக்கத்தை பற்றி அவர் காட்டின அந்த அழுத்தம், அதாவது இப்ப இயேசு எப்படி பாவிகளையும் மற்றது ஆயக்காரர்களையும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களையும் தேடி சென்றாரோ அதே போல எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஏழைகளை, முக்கியமாக அவர்கள் அகதிகளை, இப்ப அவர் திருத்தந்தையா முதல் செய்த அலுவல் ஒன்று இத்தாலியில இந்த ஆப்பிரிக்காவில இருந்து வர அகதிகள் தங்குற அந்த லம்பெதூசா என்ற அந்த இடத்தை போய் தரிசித்து அந்த அகதிகளிலே அவர் ஒரு உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்தவர். அதுபோல போரால பாதிக்கப்பட்ட இடங்கள்ல அந்த மக்களுக்கு ஆறுதலா இருந்தவர். இப்ப இந்த காசாவில ஒரு திருக்குடும்ப பாரிஷ் என்ற ஒரு பங்குல அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிற நேரத்துல கூட ஒவ்வொரு நாளும் எடுத்து அந்த ஃபாதரோட கதைச்சு அங்க எப்படி போகுது, அது போல யுக்ரைன் மக்கள், ஆப்பிரிக்காவில் எல்லா துன்புறுகின்ற எல்லா மக்களோடையும் அவர் தன்னை இணைத்து கொண்டார். இன்றைக்கு சனிக்கிழமை நடைபெற இருக்கிற அவருடைய அந்த அடக்க சடங்கில மெடிட்டரேனியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இத்தாலிய மனிதநேய அமைப்பு, மெடிட்டரேனியா சேவிங் ஹியூமன்ஸ் என்று இந்த கடலில தத்தளிக்கிற குடியேறிகளை பாதுகாப்பாக கொண்டு வர அந்த அமைப்பு அந்த அமைப்பு அகதிகளையும் கொண்டு வந்து அந்த
அடக்கச் சடங்கில் பங்கெடுக்க வைக்க இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அந்த கஷ்டப்படுகிற குடியேற அந்த பாதையில துன்புறுகின்ற மக்களோட தன்னை இணைச்சு கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய உடல் சாந்த மரியா மஜோர் என்ற மரியாள் பேராலயத்திலே, இது புனித ராயப்பர் பேராலயத்துக்கு வெளியிலே இன்னொரு பேராலயத்திலே சனிக்கிழமை அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அந்த ஆலயத்திலே ஏழை மக்கள் தான் அந்த பிரதானமாக அவருடைய உடலை வரவேற்க போறாள். அவை இந்த ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு 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 திருத்தந்தை. அதாவது எங்களை பொறுத்தவரையில இப்ப நாங்கள் ஒரு குருக்களாக இருக்கிறோம். இது நாங்க நின்று பிரசங்கம் செய்துட்டு போனா காணாது. நாங்கள் மக்களாக இருந்து பணி செய்ய வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து புரிந்து அந்த அந்த க்ளோஸ்னஸ் அதை அவர் திருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவே இனி வருகிற திருத்தந்தைக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த திருத்தந்தை காட்டின இந்த பாதைகள், அதாவது ஏழை மக்கள் மீது, இந்த சமுதாயம் கைவிடுற மக்கள் மீது, போரால பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இந்த இந்த அந்த இப்படியான இந்த பணிகளை ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு 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 பொறுப்பு எதிர்வருகின்ற திருத்தந்தையில நிச்சயமாக எதிர்பார்க்கப்படும். நன்றி அருட்தந்தை எட்மண்ட் ரெஜினோல்ட் அவர்களே. மாஸ்டர், அருட்தந்தை அவர்கள் கூறும் பொழுது மக்களோடு மக்களாக நெருக்கமாக இருந்தார் என்று, அதுதான் உண்மை. அதனால்தான் அவரை இன மத மொழியின்றி மக்கள் விரும்பினார்கள். அவர் பேசுவதை கூறுவதை கேட்கொண்டு வந்திருந்தார்கள். இனி போர், உலகத்தில் பல இடங்களில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் மீது அவருடைய கரிசனை அதிகமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் கடந்த சில ஆண்டுகளாக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. ஆனால் இவருடைய இந்த வெற்றிடம், இந்த போர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? முதல்ல திருத்தந்தை அவர்கள் இளமை காலத்திலேயே அவருடைய ஒரு சுவாசப்பை அகற்றப்பட்ட நிலையில் வாழ்கின்ற ஒரு வாழ்வை முன்னெடுத்தார் இளமை காலத்திலேயே. ஆனால் அவர் கூறியது என்னவென்றால், எந்த துன்பமும் எந்த கவலையும் வலிமையாக மாற வேண்டும். மிக முக்கியமான படியம். அவர் தன் நோயாப்பட்டிருந்தாருன்னு சொல்லி எந்த ஒரு கட்டத்திலும் தன்னுடைய பணிகளை எந்த இடத்திலும் குறைச்சி செய்யவில்லை. அதே நேரத்தில் அவர் அந்த வலு இழந்த ஒரு நிலை அவர்கிட்ட இயல்பாக இருந்தது, ஒரு சுவாசப்பை அகற்றப்பட்ட நிலை. ஆனால் அந்த வலு இழப்பை வலிமையாக வெளிப்படுத்தினார். அப்பொழுதுதான் அவர் கூறுவார், எந்த ஒரு இழப்பும், எந்த ஒரு பிரிவும், எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு துன்பமும் என்னால் வலிமையானதாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் மனிதத்துவம். எந்த நிலையிலும் மனிதத்துவம் வாழ. இதுதான் கிறிஸ்துவம் என்னுடைய அமைதி உங்களுக்கு குறித்தாக என்றுதான் அந்த மிகப்பெரிய அந்த சிலுவை மரணத்தின் பின் அவர் கூறினார். இந்த இடத்திலே அவர் கூறிய சில விடயங்கள் நாங்கள் மிக 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 ஆழமாக பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், அவருடைய பின்னணியிலே நாங்கள் உலகத்தை, கடவுளை, மனித உறவுகளை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. நினைக்கிறேன் அருட்தந்தை ரெஜினோல்ட் அவர்கள் அனுமதிப்பார்களா இருந்தால் நாங்கள் தொடர்ந்து அவரை பற்றிய சில விஷயங்களை நாங்கள் அந்தந்த நிலைகளில் வைத்து உரையாடுவது மக்களுக்கான அந்த தன்மையை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், அவருடைய உரைகளில் இருக்கின்ற அந்த தன்மை. இப்போ உதாரணமா பாருங்க, from the empty tomb in Jerusalem we hear unexpected good news. Jesus who was crucified is not here, he has risen. Jesus is not in the tomb, he is alive. அதாவது அந்த கல்லறையை பார்க்க சென்ற பெண் அங்கே கல்லறை திறந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய செய்தி கூறப்பட்டது. அதாவது கிறிஸ்து அந்த கல்லறைக்குள் அடக்கப்படவில்லை. ஒரு மனிதனுடைய மரணம் அந்த மனிதனுடைய உயர்வான தன்மைகளை, இந்த உலகத்துக்காக அவன் செய்ய வேண்டிய பணிகளை அடக்காது. அவர் அங்கு இல்லை என்பதுதான் வெளிப்பட்டது. அங்கு இல்லை என்ற அந்த செய்தியை கொண்டு அவர் சொல்வது என்னென்று சொன்னால், நாங்கள் எந்நேரத்திலும் எங்களை மரணம் கூட ஒரு கட்டத்தில் எங்களை அடக்கி விடாது. நாங்கள் உண்மையா, வள்ளுவர் செல்வார், தக்கார் தகவிலார் என்பார் அவர் எச்சத்தால் எழுதப்படும். நீங்கள் இந்த உலகத்திலே உரிய முறையில் வாழ்ந்தீர்களா, உரிய முறையில் வாழ இல்லையா என்ற அந்த முடிவு நீங்கள் விட்டு செல்கின்ற உங்களுடைய நினைவினால், உங்களுடைய பணியினால், நாங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்த முறையினால், உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு செய்த தன்மையிலால் வரும் என்று சொல்கின்ற பொழுது அந்த கடைசியாக அவர்
ஃபாதர் ரெஜினால்டுக்கு தெரியும், 13ஆம் நூற்றாண்டிலிருந்து நினைக்கிறேன் கிரகரி போப்பட 10ஆம் கிரகரியில காலத்தில இருந்து ஒவ்வொரு உயிர்த்த ஞாயிறு அன்றும் ஒவ்வொரு கிறிஸ்து பிறந்த நாள் அன்றும் உலகுக்கும் மக்களுக்கும் என்ற ஒரு செய்தியை திருத்தந்தை விடுக்கிற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. அதில் இந்த முறை கூடிய ஒரு வசனத்தை மட்டும் கவனத்தில் எடுங்கள். உலகில் உள்ள பொறுப்புள்ள அரசியல் தலைவர்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி கேட்கிறார். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் முதலாவதாக இருக்குது. அதுக்கு தான் முக்கியம் இல்லாம். அந்த உலகில் உள்ள அரசியல் தலைவர்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவவும், பசியை எதிர்த்து போராடவும், வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முன்முயற்சிகளை வளர்க்கவும், கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமைதியின் ஆயுதங்களாகிய இவைகள் மரணத்தை விதைப்பதற்கு பதிலாக எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்றன. இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற அவர் கடைசியாக இந்த உயிர்த்த ஞாயிறு என்று விடுத்த உலகுக்கும் மக்களுக்கும் என்ற அந்த செய்தியிலே கூறியிருப்பது. இதுதான் மிகப்பிரதான விடயம். எங்களுக்கும் இது மிக முக்கியமானது. என்னென்று சொன்னால், எங்களுடைய மக்களுக்கு யார், இயேசுநாதர் மிக தெளிவாக சொன்னார், யார் பணியாளராக இருக்கிறானோ அவனே தலைவன் என்று. ஆள்பவன் தலைவன் அல்ல, அடக்குவன் தலைவன் இல்ல. எங்களுக்கு எல்லாம் பெற வேணும் என்று எல்லாத்தையும் தங்களுக்கு இழுத்து கொண்டு வருபவன் தலைவன் அல்ல. தலைவன் என்று சொல்பவன் பணி செய்கின்றவன் தலைவனாக இருக்கின்றான். ஒவ்வொருவருடைய துன்பத்தையும் துயரத்தையும் தனதாக கருதியதை மாற்றுவதற்கான தன்னுடைய வாழ்வை அதற்காக முன்னெடுப்பவன் தலைவனாக இருக்கின்ற கூறுகின்ற பொழுது அது மிக தெளிவாக சொன்ன விஷயம் இதுதான். அதாவது இந்த தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுதல், பசியை எதிர்த்து போராடுதல், வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முன்முயற்சிகளை வளர்த்தல், கிடைக்கக்கூடிய வளங்களை அதற்கு ஏற்ற முறையிலே பயன்படுத்துவதுதான் அமைதியும் ஆயுதம் சொன்னார். எங்களுடைய மண்ணிலும் இது இன்றைக்கு தேவையாக இருக்கின்றது. இப்படி அவருடைய ஒவ்வொரு விடயத்தில், இங்க பெண்களுடைய விடயத்தில் கூட அவர் என்னென்றால் ஒவ்வொன்றையும் செயலிலே கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய செயல் வீரனாக இருக்கின்றார். இப்ப அதிகமாக ஒருவரும் ஒன்றை கதைச்சு விட்டு அதை செய்ய போய்விடுவார். பெண்களுக்கான உரிமைகள் கத்தோலிக்க திருச்சபையிலே வளர வேண்டும் என்று சொன்ன அவர் 2021ஆம் ஆண்டு சிஸ்டர் ரெஃபலா பெட்ரேனி என்கின்ற அருட்சகோதரி ஒருவரை இந்த ஹோலி சீ என்று சொல்றது ஒரு நாடு, அது முதல்ல நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேணும். வெட்டிகான்ல ஹோலி சீ என்று அழைப்பார்கள். ஹோலி சீ என்று சொல்றது உலக நாடுகளில் அது ஒரு நாடு. அவை அங்கும் ஒரு அரச முறைமை இருக்கின்றது. அந்த அரச முறைமை உலகத்தில் இருக்கின்ற மற்ற அரசுகளுடன் தொடர்பு கொண்டு செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த நிலையிலே அந்த செக்ரட்டரி ஆஃப் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளராக அந்த ஒரு பெண்ணை நியமித்தார். இது வரலாற்றில் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. 2016ஆம் ஆண்டு அரசியல் புகலிடம் கோரியவர்கள் தேடி சென்று கிரீஸ்ல இருக்கிற ஒரு தீவுக்கு சென்று அந்த தீவிலே அவர்களுடைய கால்களை கழுவி முத்தமிட்டார். அதே மாதிரி எய்ட்ஸ் நோயால் புறக்கணிக்கப்பட்டிருந்தவர்களை தேடி சென்று அவர்களோடு கட்டிப்பிடிச்சு கொஞ்சி அவர்களோடு உறவாடினார். கடைசியாக இந்த முறை சுயநமிட்டதுக்கு பிறகும் கூட இங்க சிறைச்சாலைக்கு சென்று சிறையில இருப்பவர்களோட கடைசியாக உறவாடின பார்க்கிறோம். ஆகவே யாரையுமே புறக்கணிக்காமல் எல்லோரையும் என்னுடையவராக இருக்கின்ற தன்மைக்கு பெறான் மனிதத்துவம். ஒவ்வொன்றை சொல்லி அது அந்த கட்சிக்காரன், இது இந்த அமைப்பை சேர்ந்தவன், இது இந்த இயக்கத்தை சேர்ந்தவன், இது இந்த நாட்டை சேர்ந்தவன், இது இந்த மொழியை சேர்ந்தவன், இது இந்த மதத்தை சேர்ந்தவன், இது இந்த நிறத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி மனிதத்தை கூறு போடுகின்ற அந்த தன்மையில் இருந்து உலகம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திருத்தந்தையுடைய செய்தி. நான் நினைக்கிறேன் இது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒரு செய்தி. ஏனென்றால் எங்களுடைய விடுதலை பாதையில நாங்கள் தடக்குப்பட்டு நிற்கிறது இந்த ஒரு நாங்களும் எல்லா தடைகளையும் கடந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்களும் வர வேணும் என்றதையும் எங்களுடைய திருத்தந்தையுடைய மரணம் எங்களுக்கு இறப்பு எங்களுக்கு நினைவு. அது மாத்திரம் இல்லை, இந்த காலத்தை நாங்கள் கிளைமேட் கிரைசிஸ் என்ற இந்த காலத்தை நாசம் பண்ற வேலையை செய்து இந்த உலகத்தில் இன்றைக்கு பட்டினியால் மக்கள் வாழ்றதுக்கு பொறுப்பாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த வளர்ந்த நாடுகள் வறுமைப்பட்ட மக்களை இந்த விதமாக மேலும் வறுமைப்படுத்தி அடிமையாக்குறாங்க துணிந்து சொன்ன திருத்தந்தை இவர்தான். ஆகவே இவர்களை பற்றி தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அவருடைய ஊடகத்தை பொறுத்த மட்டும் ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். ஊடகத்தை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு வார்த்தையான சொன்னார், அதை எல்லா ஊடகங்களுக்கு சொல்கின்றேன். அதைத்தான் நாங்களும் எங்களுடைய பண்பாக கொண்டிருக்கின்றோம். என்னென்று சொன்னால், வந்து பாருங்கள், ஜேசுநாதர் சொன்ன வசனம். அப்போஸ்தலரை அழைக்கின்ற பொழுது அப்படி இருக்கு இப்படி இருக்கு கற்பனை செய்து கொண்டு எழுதி கொண்டிருக்காதீர்கள், வந்து பாருங்கள், ஒவ்வொரு மக்களுடன் பழகுங்கள்,
அந்த மக்களுடைய தன்மை என்பதை பாருங்கள், அந்த மண்ணுடைய தன்மை என்பதை பாருங்கள், வந்து பாருங்கள். இயங்கிக் கொண்டிருக்கின்ற உலகு, இயங்கிக் கொண்டிருக்கிற மக்கள், எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற தன்மை, எதுவுமே நிலையாக அன்றைக்கு இருந்தது போல் இன்றைக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாத நிலையிலே போய்கொண்டிருக்கிற உலகம், போய்கொண்டிருக்கிற மக்கள், ஒவ்வொரு க்ஷணமும் வந்து மாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன நடக்கிறது, எது தேவை, எப்படி தேவை என்றதை வந்து பாருங்கள். இதுதான் நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு தனாஞானியும் அரசும் நாங்களும் செய்கின்ற இந்த நாட்டை பற்றிய இலக்கின் சிந்தனையில் சொல்ற விஷயம் என்னென்றால், மக்களிடம் வந்து பாருங்கள். கிறிஸ்து மக்களிடம் தான் போனார், விபச்சாரிகளிடம் போனார், கைவிடப்பட்டவர்களிடம் போனார், தொழில்நோயாளர்களிடம் போனார், வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாம் தள்ளி வைத்த நிலையில் அவர்களிடம் போனார், யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவர்களிடம் சென்று அவர்களை பார்த்தார். வந்து பாருங்கள், இதுதான் ஊடகத்துக்கு சொல்ற செய்தி. தயவு செய்து இந்த சமூக ஊடகங்களில் அதையும் இதையும் பொறுக்கிக் கொண்டு பாராளுமன்றத்தில் நிகழ்வதையும் அமைச்சரவையில் நிகழ்வதையும் உலகத்தினுடைய தலைவர்களுக்கிடையே எழுதி கொண்டிருக்கின்ற நிலையை நிறுத்துங்கள். நிறுத்தி போட்டு ஒவ்வொரு நாட்டிலும் மக்களை போய் பாருங்கள். மக்களுடைய தேவையொழிவுதான். மாவோ வந்து கிராமத்துக்கு போங்கள், கிராமத்துக்கு போங்கள் என்று மாவோ சொன்னதைத்தான் மார்க்ஸ் வந்து ஒரே தான் சொன்னார். அதாவது கிறிஸ்தவத்திலே பகிர்ந்து வாழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ்வதுதான் சமயம். அதுதான் கண்ணனை சொன்னான். இதை கொண்டு வந்து புகையில் எதை கொண்டு போறாய் என்று கேட்டான். எல்லாத்திலும் சொல்கின்ற தன்மை என்னென்றால், என்னிடத்தில் இருக்கின்ற மனிதத்துவத்தில் இருக்கின்ற ஆற்றலை, என்னுடைய மனிதத்துவத்தில் இருக்கின்ற அறிவை, என்னுடைய மனிதத்துவத்தில் இருக்கிற பழிதீர் செல்வத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ். இதுதான் சமயம். இந்த சமயத்தை செய்கின்ற பொழுது பகிர்ந்து வாழ் என்று சொன்னதை மேற்குலக அந்நேரத்தை கத்தோலிக்க திருச்சபை உட்பட அந்த நேரத்து அரசியல்வாதிகள் ஒருவருமே செய்யாத காரணத்தினால்தான் உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்பது செய்யாத நிலையில் உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி மார்க்சிசம் பிறந்தது. மார்க்சிசம் வந்து அதற்கான மாற்று வழியை உருவாக்கியது. பௌத்தம் வந்து இந்து சமயத்திலே இருந்த இதே பிரச்சனைக்கு மாற்று வழியாக வந்தது. சமணம் வந்து அதற்கு பின்னர் மாற்று வழியாக வந்தது. ஒவ்வொரு சமயம் தோன்றுகின்ற இஸ்லாமும் அதே மாதிரியாக அவர்கள் பாலைவனத்திலே இருந்து துடித்துக் கொண்டிருந்த மக்கள் சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக வந்தது. ஒவ்வொரு சமயமும் மக்களுடைய விடுதலைக்காக, மண்ணினுடைய விடுதலைக்காக வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றது. அவை தயவு செய்து நாங்கள் வெறும் கற்பனையில பேசிக் கொண்டிருக்காமல், லட்சியங்களை பேசிக் கொண்டிருக்காமல், ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்ன, அவனுடைய அந்த தன்மை எப்படி உயர்த்தலாம், இந்த இயற்கையையும் உலகத்தையும் எப்படி பேணலாம் என்ற சிந்தனைகள் போங்கள். அப்படி இன்றைய இளைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் செய்து கொண்டு இருக்கிறது. அந்த இளைய சமுதாயத்தை அனுமதியுங்கள். அந்த இளைய சமுதாயம் எல்லாத்துக்குமான விடையை கொண்டு என்பதுதான் திருத்தந்தை மூலமாக அவர் ஒவ்வொரு இளையவரை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார். அவற்றெல்லாம் பேச நேரம் இல்லை. ஒன்றுதான் சொல்கின்றோம். அன்பு தமிழ்தல், அதே சிவம் என்று சொல்கின்ற பொழுது, சிவம் என்ற நன்மைத்தனம், நன்மைத்தனத்தை வெளிப்படுவதற்கு நாங்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை எங்களுடைய துன்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதாலதான் அன்புக்கு முண்டு அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். முன்னால இருக்கிறவருடைய ஒருவருக்கு மேல நீங்கள் ஆர்வம் காட்டுகின்ற பொழுது அவருடைய துன்பம், அவருடைய கவலை, அவருடைய வேதனை, அவருடைய அடிமைத்தனம் உங்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்குமா இருந்தால் அதுக்கு பேர் தான் அன்பு. அதை மாற்றுவதற்கு நீங்கள் உங்கள் உயிரையும் கொடுத்து முயற்சிக்கிறதுக்கு பேர் தான் தொண்டு. இதைத்தான் திருத்தந்தையவர்கள் இரக்கத்தின் வழியாக செயல்படுங்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அப்படி செயல்படுபவனுக்கு என்றுமே முடிவு இல்லை. அதுதான் முடிவற்ற வாழ்வு. அந்த முடிவற்ற வாழ்வைத்தான் வள்ளுவர் கூட சொல்லுவார். மானத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, தன்மானத்தோடு வாழ்பவன் தான் உயிருள்ளவனாக என்றும் இருப்பான், இனமானத்துடன் வாழ்பவன் தான் உயிருள்ளவனாக என்றும் இருப்பான் என்று சொல்லுவார். ஆகவே எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் மனிதத்துவத்தை போற்றுவதற்கு ஒரு உதாரணமாக திருத்தந்தையவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இது நாங்கள் சமயம் சார்ந்த நிலையிலே பேசவில்லை. ஒரு மனிதன் மனிதத்துவத்தை நேசித்த, உலகை நேசித்த மாபெரும் ஒரு சக்தி என்ற அடிப்படையிலே அதற்கான ஆற்றலாக இறைவன் இருந்தார். இறைவன் அவர்கள் துணியாக இருந்தார். அன்றைக்கு கூட அடுத்தந்தை ரெஜினோல்ட் கூறினார், எவ்வளவு அற்புதமான நிலை என்றால், இந்த உயிர்த்த ஞாயிறு என்பது திருத்தந்தையருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். அன்றைக்குத்தான் உலகத்துக்கும் மக்களுக்குமான செய்தியை கூறுவது, கிறிஸ்துமஸ் அன்றைக்கும் கூறுவார். இந்த கடுமையான வருத்தத்துக்கு பின்னரும் அன்றைய தினத்திலே காலையிலே அந்த உலகுக்கும் மக்களுக்குமான செய்தியை அவருடைய கருதினால் மூலமாக வாசிப்பித்து மக்களுக்கு ஆசீர்வதித்து குழந்தைகள் எல்லாம் தூக்கி ஆசீர்வதித்ததுக்கு பின்னர் அடுத்த நாள் காலை வந்து மிக அமைதியான முறையில் அது கார்டினல் கெல்வின் ஜோசப் பெரியர் அதை அறிவிக்கின்ற பொழுது அழகாக சொன்னார். அவருக்கு தந்தையால் ஏற்படுத்தப்பட்ட வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். அதுதான் வள்ளுவர் சொன்ன வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று திருத்தந்தை அவர்கள் அந்த வானுரையின் தெய்வமாக
உலகத்தில் இருக்கின்ற சாதாரண மக்கள் முதல் தலைவர்கள் வரை, தலைவர்கள் சில வேளை தங்கள் சுயநலத்துக்காக பேசலாம், அதை விடுவோம். ஆனால் அவர்களை உள்ளடக்குவோம் என்று அவர்களும் மனிதர் தான். ஆகவே எல்லா மனிதர்களும் இன்று திருத்தந்தி அவர்களை போற்றுகிறார்கள் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அதே மாதிரியாக போற்றப்பட வேண்டும். கிறிஸ்து அன்று அந்த பலஸ்தீன யூத மக்களுக்கான விடுதலை பின்னணியிலே உலகம் முழுவதற்குமான விடுதலை அவர் கட்டமைத்ததினால்தான் இன்று வரை 2025 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை கிறிஸ்து நிலைப்பது போலவே திருத்தந்தி அவர்களும் அவருடைய கிறிஸ்தவன் என்று சொல்லுக்கமைய அவர் நிலை பெறுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அற்புதம். அதாவது மக்களோடு மக்களாக நெருக்கமாக இருந்தால்தான் அறிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக இங்கே அவர் கூறிய விடயங்களை எடுத்து கூறியதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிறைவாக அருட்தந்தை ரெஜினோல்ட் அவர்களே, எளிமையும் அன்பும் கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லா மக்களையும் அவர் கவர்ந்திருக்கின்றார். அவருடைய இந்த மறைவினூடாக, அவருடைய பணியினூடாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன சுருக்கமாக கூறுவீர்களா? சார், அதை குறிப்பிட்டார் யாரையும் நாங்கள் தள்ளிவிடையில இன்க்ளூசிவிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்றோம் இவருமே எங்களுடைய பணியில இருந்து விலக்கப்படக்கூடாது. அதாவது இறைவனுடைய இரக்கத்தை முன்னிறுத்தி திருத்தந்தை பணியாற்றினபடியா பலருடைய வெறுப்புகளையும் அவர் சம்பாதித்தார். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் அரவணைக்க போய்க்கல, யாரையும் நீங்க விலத்தி வைக்கல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படி அந்த எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் என்று அவர் புறப்பட்ட அந்த பயணத்துல பல பல சவால்களையும் நிச்சயமா அவர் சந்தித்தார். ஆனால் அதுக்கு அப்பால் அவர் ஒரு செய்தி, அதாவது இறைவனுடைய முகம் இரக்கத்தின் முகம் என்று திருத்தந்தை நினைவுபடுத்தினார். அவை இறைவனின் பெயரால் எந்த மதத்துல பணியாற்றுபவர்களும் அந்த இரக்கத்தின் முகமாக, எந்த மதம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அந்த இரக்கத்தின் முகமாக நாங்கள் மாற வேண்டும் என்றதான் அவருடைய அந்த செய்தி. யாரையும் காரணத்தை சொல்லி நாங்கள் விலத்தி வைக்க முடியாது. அதுதான் அவர் அதாவது யார் யார் தூரத்தில் நிற்கிறார்களோ அவர்களை நாங்கள் தேடி போய் அவர்களை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும் என்றது திருத்தந்தனுடைய ஒரு முக்கியமான அணுகுமுறையாக இருந்தது. என்னை பொறுத்தவரையிலே இந்த திருத்தந்தை மறைந்திருக்கிற இந்த நேரத்திலே எங்களுடைய திருச்சபை இன்னும் அவர் எங்களுக்கு காட்டின அந்த போதனைகளை இன்னும் கூட தியானித்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஒரு சமூகமாக பயணிக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளிலே என்னுடைய எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையுமாகும். இதை அருத்தந்தை ரெஜினோல்ட் கூறுகின்ற பொழுது, இலங்கைக்கு முன்னர் விஜயம் செய்த திருத்தந்தையர் எல்லோரையும் கொழும்பு அதிகார மையம் அத்துடனே நிறுத்தி கொண்டது. ஆனால் திருத்தந்தை அவர்கள் தமிழ் மக்களுடைய மருதமடு மாதாவினுடைய கோயிலுக்கு போக வேண்டும் என்று வந்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் வந்தார் என்று சொன்னால், அங்க என்ன பிரச்சனையும் இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை, அவர்களை நான் ஒதுக்கிவிட்டு போக மாட்டேன், அவர்களை புறக்கணித்து விட்டு போக மாட்டேன். நீங்க சொல்றதுக்காக அவர்களுக்கு எத்தனையோ விதத்திலே அவர் மடுவுக்கு போவதற்கான தடைகளை மேற்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், நான் அங்கு சென்று அந்த மக்களை சந்திக்க வேண்டும், அதான் பாருங்கள். அங்கு சென்றார். அங்கு சென்று அங்கே எந்த ஒரு திருத்தந்தையும் எங்களுடைய தமிழர் தாயகத்திலே கால் வைத்ததில்லை. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் கால் வைத்தார். அது ஏன் என்பதை பற்றியும், அதன் மூலமாக ஏற்பட்ட எழுச்சிகளை பற்றியும், அந்த எழுச்சிகள் ஏன் உலக மட்டத்திலே தமிழர்களால் முன்னெடுக்கப்படாமல் போனது என்பதை பற்றியும் நாங்கள் இன்னொரு நிகழ்வில் நாங்கள் எடுத்து நோக்கலாம்னு நினைக்கின்றேன். நிச்சயமாக. நன்றி மாஸ்டர். நன்றி அருட்தந்தை ரெஜினோல்ட் அவர்களே. உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர், உலக அமைதிக்கான தூதுவருமான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்த அந்த செய்தியை கேட்டதும் உலக மக்களும் துயரத்தில் அவர் செய்த பணிகள் தொடர்பாகவும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதில் இன்னொரு விடயம் இருக்கிறது தனஞானி, என்னவென்று சொன்னால், திருச்சபையினுடைய அந்த கட்டமைப்பு என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட, கிட்டத்தட்ட கிறிஸ்து ராயப்பரை பீத்தரை நியமித்த காலம் முதலாக உருவாக்கப்பட்டு வந்த ஒரு பெரிய கட்டமைப்பு. அதை அவர் உடைக்க விரும்பவில்லை, பிரிச்சு கொண்டு போகவில்லை, விட்டுட்டு விடவில்லை, அதனுடைய போரிட்டார். அடுத்த ரெஜினோல்ட் சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயே அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தது, மரண பயம் கூட இருந்தது. அதுக்கு கூட அவர் அஞ்சவில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். என்னென்றால், தயவு செய்து வள்ளுவர் சொன்ன இன்னொரு குரலையும் திருத்தந்தி அவர்கள் வாழ்ந்து காட்டினார். பல்குழுவும்
பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு. ஒரு நாட்டை நீ தலைமுகச்சி நடத்துவதா இருந்தால் பல்குழு பெற விடாதே. யாருக்கு சொல்கின்றார்? ஆளும் நாங்கள் இந்த மண்ணை பாதுகாக்க போறோம் என்பதற்காக முதல்ல சொல்கின்றார். பல்குழு பெற விடாதீர்கள், பால் செய்யும் உட்பகை வரும், அந்த பால் செய்யும் உட்பகை பெற விடாதீர்கள். அப்படி வந்தது என்றால் வேந்தலைக்கும் கொள்கரும்பென்று அரசாலேயே அதற்கான நீதியையோ உண்மையை வழங்க முடியாத நிலை ஏற்படும். இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இந்த பொறுப்பாக தமிழ் மக்களுக்கு சொல்லி பணியாற்ற புறப்படுகள் ஒவ்வொருவரும் ஒரு அணியில் தமிழ் மக்களுடையவர்கள் நாங்கள் என்ற அந்த பின்னணியில் செயற்படுங்கள். உங்களுக்கல்ல மக்களுக்குத்தான் நீங்கள் என்பதுதான் திருத்தந்தை அவர்களுடைய செய்தியாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். திருத்தந்தை அவர்களுடைய செய்தியை இங்கே இருவரும் எங்களுடைய உறவுகளுக்காக எடுத்து வந்திருக்கிறீர்கள். வழிகாட்ட வேண்டிய விதத்தில் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றது. அவற்றை சரியாக அதை உள்வாங்கி அந்த பாதையில் பயணிக்க எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கத்தோலிக்க முறைப்படி திருத்தந்தையுடைய ஆன்மாக்காக ஒரு சிறிய பிரார்த்தனையோடு இதை முடிக்கலாம் நினைக்கின்றேன். எல்லா மக்களையும் படைத்த ஆண்டவனே, எங்களுக்கு எல்லா மனிதரையும் நேசிக்கின்ற ஒரு திருத்தந்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவருடைய ஆன்மா சாந்தி பெற நாங்கள் வேண்டுகின்றோம். அவருடைய இதே பாதையை தொடரக்கூடிய இன்னொரு திருத்தந்தையும் தந்து எங்களையும் இந்த உலகத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மை இறந்து நிற்கின்றோம். ஆமென். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் திருத்தந்தை ரெஜினால்ட் அவர்களே. நன்றி. நன்றி. நன்றி.